ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2283 பகுதி. திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். அதிலே 37வது பகுதி. கடைசியாக சில பகுதிகளிலே பரகால நாயகி மடல் எடுப்பதற்கான காரணத்தை சொல்லி எல்லா இடங்களிலும் சென்று எம்பெருமானுடைய குறையை சொல்லி என்னை இந்த பாடுபடுத்தி வைத்திருக்கிறானே, என் மேல் பாராமுகமாக இருக்கிறானே என்று சொல்வேன், அறிவிப்பேன், மடலேறுவேன் என்று சொல்லி வருகிறாள். அதற்கு ஒரு கேள்வி எழுந்தது. எம்பெருமானுக்கு என்ன குறை இருக்கிறது? அவன்தான் குணக்கடல், அவன்தான் எல்லா விதமான நல்லவைகளும் நிரம்பியவன். அப்படி இருக்கும்போது அவன் மேல் என்ன குறை சொல்வாய் என்று சொல்லும்போது, கிருஷ்ணாவதாரத்திலே வெண்ணெய் திருடியது, வெண்ணெய் திருடி மாட்டிக்கொண்டது, இவனை உரலோடு கட்டியது, அதற்கு பின்பாக ஆயர்வாடி மக்கள் கொண்டு வந்த சோற்றையெல்லாம் ஒரு பூதமாக இருந்து அவனே சாப்பிட்டது, கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு தூது சென்றது, தூது சென்ற இடத்திலே துரியோதனன் முதலானோரிடம் அவமானப்பட்டது, அத்துடன் பெண்களுக்காக, தன் வயது பெண்களுக்காக அவர்களை மகிழ்விப்பதற்காக குடக்கூத்து ஆடியது. தெருவிலே தானே பறையையும் வலித்து கொண்டு தானே குடங்களை வைத்து கொண்டு குடக்கூத்தாடிய கேவலம் என்றெல்லாம் சொன்னாள். இவையெல்லாம் சிறிய நல்ல செயல்களா, பெருமைப்படத்தக்க செயல்களா என்று கேட்டாள். அது மட்டுமல்லாமல் ராமாவதாரத்திலே தன்னை விரும்பி வந்த, என்னை போல எம்பெருமானை விரும்பி சோர்வுற்றிருந்த சூர்ப்பனகை என்ன குற்றம் செய்தாள்? ராமபிரானை விரும்பினாள், அவ்வளவுதானே. அதுதானே அவள் செய்த குற்றம். அவளை மறுத்ததுடன், தன்னை விரும்பி வந்தவள், சோர்வுற்று பசலை நிறம் கொண்டு இருந்தவள், அவளை மறுத்ததுடன் அவள் மூக்கையும் அறிந்தானே. இது என்ன வீரமுடையவன் செய்யக்கூடிய செயலா? சரியான செயலா என்று கேட்டாள். இன்றைக்கு அடுத்த பகுதியிலே கடைசியாக கொடுமையின் சிகரம் ஒன்றை கூறுகிறேன் கேளுங்கள் என்கிறாள் பரகால நாயகி. கொடுமையின் சிகரம் ஒன்றை கூறுகிறேன் கேளுங்கள். பெண்ணென்றும் பாராமல் தாடகையை கொன்ற வீரத்தை என்னவென்று சொல்வது என்று குறை சொல்கிறாள் பரகால நாயகி. ஒரு பெண்ணை கொல்லலாமா? ஒரு முனிவன் சொன்னான் என்பதற்காக பெண்ணை கொல்லலாமா என்று கேட்கிறாள் பரகால நாயகி. விஸ்வாமித்திர முனிவர் தசரதனுடைய சபைக்கு வந்து தான் செய்யும் யாகங்கள் வேள்விகளுக்கெல்லாம் தாடகையும் அவனை சேர்ந்தவர்களும் தடை செய்து வருகிறார்கள், துன்பம் கொடுக்கிறார்கள், அதனை காப்பாற்ற வேண்டும், உன் மகன் ராமனை அனுப்பு என்று கேட்கும்போது தசரதன் நானே வருகிறேன் என்று சொன்னான். நீ எல்லாம் வேண்டாம், ராமன் தான் வேண்டும் என்று சொல்ல, அதுவரை எங்கும் அனுப்பிராத தசரதன் மலைத்தான், தயங்கினான். ஆனால் விஸ்வாமித்திரர் கேட்கிறார் என்பதனாலே, பெரிய ரிஷி, ராஜ ரிஷி அவர், கேட்கிறார் என்பதனாலே வசிஷ்டருடைய அறிவுரையின்படி நல்லதே நடக்கும், அனுப்பிவை என்று சொல்ல, தசரதன் என்ன செய்கிறான்? ராமனையும் உடன் லக்ஷ்மணனையும் சேர்த்து அவன் விஸ்வாமித்திர முனிவருடன் அனுப்பி விஸ்வாமித்திர முனிவருடைய யாகத்தை வேள்விகளை எல்லாம் காப்பதற்கு அனுப்பி வைக்கிறான். சின்ன வயது, முதலாக செல்கிறார்கள். கொஞ்சம் வருத்தம்தான், ஆனாலும் வசிஷ்டர் சொல்லிவிட்டாரே என்பதற்காக தயரதன் அனுப்பிச்சு விட்டான். அங்கே சென்ற இடத்திலே யாகத்தின் போது தாடகையும் மற்றவர்கள் அரக்கர்களும் வந்து இடையூறு செய்தார்கள். அப்போது அந்த தாடகையை அழித்து விடு என்று சொல்கிறார் கௌசிக முனிவர், விஸ்வாமித்திர முனிவர். இவன் தயங்கினான். பெண் என்று பார்க்காதே, அவள் அரக்கி, அரக்கர்களை கொல்வது
பாவம் அல்ல, அவளை கொன்று விடு என்று சொல்ல இவன் ராமன் அம்பு எய்தி அவளை கொன்று விட்டான். அந்த செயலைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் பரகால நாயகி. மன்னிய திண்ணனவும் வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றில்லா தாடகையை. மன்னிய திண்ணனவும் வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றில்லா தாடகையை மாமுனிக்கா தென்னுலகம் ஏற்றுவித்த திந்திரலும். மாமுனிக்கா தென்னுலகம் ஏற்றுவித்த தின்திரலும். அது என்ன வீரமா? ஒரு பெண்ணை கொல்வது வீரமா? ஒரு முனிவன் சொன்னான் என்பதற்காக கொல்லலாமா என்று கேட்கிறாள். மன்னிய திண்ணனவும் வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றில்லாத தாடகை. தாடகை லேசுப்பட்டவளா? ஒரு மலை போன்றவள், அவளுக்கு நிகர் யாரும் இல்லை என்ற அளவுக்கு இருந்த அந்த பெண் மாமுனிக்கா, மாமுனி விஸ்வாமித்திர முனிவருக்காக அவளை கொன்று காலனிடம் அனுப்பி வைத்த வீரமும் என்று சொல்லுகிறாள். மன்னிய திண்ணனவும் வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றில்லா தாடகையை மாமுனிக்கா தென்னுலகம் ஏற்றுவித்த திந்திரலும். பதவுரை பார்க்கலாம். மன்னிய திண்ணனவும், ஒரு பெண்ணை மூக்கறிந்த செயலை தன்னுடைய நிலைத்த உயர்ந்த செயலாக கருதி கொண்டிருக்கும் செய்தியையும், வாய்த்த மலை போலும் பெரிய மலை போன்ற உருவத்தை உடைய தன்னிகர் ஒன்றில்லா தாடகையை, கொடுமையிலே தனக்கு நிகர் பிறர் யாரும் இல்லாத தாடகை என்ற அரக்கியை மாமுனிக்கா விஸ்வாமித்திர முனிவர் வேண்டுகோளின்படி தென்னுலகம் ஏற்றுவித்த காலன் உலகுக்கு அனுப்பிய திண்திரலும் மேம்பட்ட ஆற்றலையும். இது என்ன வீரம் என்று கேட்கிறாள் பரகால நாயகி. தாடகையை விஸ்வாமித்திர முனிவருக்காக கொன்ற பெரு வீரம், குறையாமல் பொருந்திய திண்மையும் செறிந்த மலை போல் உருவமும் வாய்ந்து தனக்கு ஒப்பே இல்லாத தாடகையை சிறந்த தவமுடைய விஸ்வாமித்திர முனிவனுக்காக யமலோகத்தில் சேர்த்த திண்ணிய வீரமும் என்று இந்த பகுதி கூறுகிறது. திண்ணனவு வலிமையின் செயல், நெஞ்சுரம் என்று பொருள் சொல்கிறார். இதற்கு இந்த பகுதிக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளிய வியாக்கியானங்களுக்கான புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். மன்னிய திண்ணனவும், சென்ற முறை சொன்னது போலவே பரகால நாயகியின் பார்வையில் இந்த வியாக்கியானங்கள் இருக்கின்றன. மன்னிய திண்ணனவும், ஒரு பெண்ணை மூக்கை அறுத்த செயலை பற்றி அனுதாபம் கொள்ளாமல், கழிவிறக்கம் கொள்ளாமல், பெரிய ஆண் பிள்ளைக்குரிய வீரச் செயலை செய்தவனாக நினைத்திருக்கக்கூடிய நிலை பெற்ற உள்ளத்து உறுதிதான் என்ன. அதுதான் எவ்வளவு வீரம். இதெல்லாம் வீரமா என்று மன்னிய திண்ணனவும், வாய்த்த மலை போலும், அவளுடைய வடிவின் பெருமைதான் என்ன. ஒரு மலை போன்ற உருவம், பெரிய வடிவம், அதை இவள் பெருமையாக சொல்கிறாள் பரகால நாயகி. அவ்வளவு பெரிய வாய்த்த பெரிய உருவம், தன்னிகர் ஒன்றில்லா தாடகையை, தனக்கு ஒத்தவர் பிறர் இல்லாதபடி பெரிய மலை போலே இருக்கின்ற வடிவையுடைய தாடகையை மாமுனிக்கா, பார்ப்பனன் ஒருவனாகிய கௌசிக முனிவன் சொன்னான் என்பதற்காக தென்னுலகம் ஏற்றுவித்த திண்டிரலும், சொற்பனகையாவது இந்த உலகில் விட்டு வைத்தான், மூக்கை அறிந்து விட்டு வைத்தான். இவளை தாடகையை இந்த உலகத்தில் உயிரோடு கூட இருக்க விட்டு வைக்கவில்லை, கொன்று விட்டான். என்ன கொடுமை இது, என்ன கொடுமைசார் இது என்று கேட்கிறாள். நீ ஏன் ஒரு பெண்ணை கொலை செய்தாய் என்று எம்பெருமானை மடிபிடித்து கேட்பது என்றது அவளுடைய ஒருவருடைய இடையில் உள்ள ஆடையை பற்றி கொண்டு அவன் எங்கும் செல்ல முடியாதபடி இடம்பெயர முடியாமல் நிறுத்தி கேட்கறது மடிபிடித்து கேட்டல். அப்படி கேட்டால் என்ன சொல்வானாம் சக்கரவர்த்தி திருமகன், பார்ப்பான் ஒருவன் சாஸ்திர ஞானம் உடையவனவன், பார்ப்பான் ஒருவன் கொல்ல சொன்னான், அதனால் என்றோ கொலை செய்தேன் என்று எம்பெருமான் பதில் சொல்வான். அதாவது தான் செய்த தவறை ஒரு பார்ப்பான் மீது சுமத்தி விடுவான் என்ற இந்த பொருளை ஆச்சாரியர் பட்டர் அருளி செய்ய தாம் கேட்டதாக நம்பிள்ளை குறிப்பிடுவார் என்று நாயனார் உரை செய்கிறார். தான் செய்த தவறை, சக்கரவர்த்தி திருமகன் தான் செய்த தவறை, தாடகை என்கின்ற பெண்ணை கொன்ற தவறை ஒரு பார்ப்பான் மீது சுமத்தி விடுவான்
என்ற இந்த பொருளை ஆச்சாரியர் பட்டர் அருளி செய்ய தாம் கேட்டதாக நம்பிள்ளை குறிப்பிடுவார் என்று நாயனார் உரை செய்கிறார். மாமுனி, அப்பெருமுனிவனுடைய நிலையை பாருங்கள். ராமபிரானை பிராட்டியோடு சேர்த்து வைக்க முயன்ற முனிவன் மேலோ பெண்கொலையை தான் செய்த குற்றத்தை ஏற்றி வைப்பது மாமுனி. அந்த பெருமுனிவனுடைய நிலையை பாருங்கள். ராமபிரான் தாடகையை கொன்றான். அவன் அதற்காக அந்த ராமபிரானை சீதா பிராட்டியோடு சேர்த்து வைத்தவன் யார்? கௌசிக முனிவன் தானே. அப்படிப்பட்ட நல்ல செயலை சென்ற முனிவன் மேலோ ஒரு பெண் கொலையை, அதுவும் தான் செய்த குற்றத்தை ஏற்றி வைப்பது என்று கேட்கிறாள் பரகால நாயகி என்று நயம்பட உரைக்கிறார்கள் ஆச்சாரியர் மணவாள பெருமாள் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் பெரியவாச்சான் பிள்ளையும். அற்புதமான உரைகள், அற்புதமான பிரபந்தம், அற்புதமான உரைகள். இந்த பாசுர பகுதியை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். மன்னிய திண்ணனவும் வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றில்லாத தாடகையை மாமுனிக்கா தென்னுலகம் ஏற்றுவித்த திண்டிரலும் என்று சொல்கிறாள் பரகால நாயகி. அப்படிப்பட்ட மோசமான, இவனெல்லாம் வீரனா, ராமனெல்லாம் ஒரு வீரனா என்று கேட்கிறாள். தன்னை விரும்பியவளை தன்னை விரும்பியவளுக்கு தன்னை தராமல் மறுத்தளித்தது மட்டுமல்லாமல் மூக்கை அறிந்தான், ஒரு பெண்ணென்றும் பாராமல் ஒரு கொலை செய்தான். இதுதான் அவன் வீரமா? உலகெல்லாம் புகழும் சக்கரவர்த்தி திருமகன் மிகுந்த வீரம் வாய்ந்தவன் என்று சொல்லப்படக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனது வீரம் இவ்வளவுதானா? அதை சொல்லுவேன். அதை சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் சென்று எம்பெருமானை குறை சொல்லி என்னை அவன் படுத்திய பாடை பாருங்கள், என் உடம்பு இருக்கும் நிலை என்ன நெய்ந்த உடம்பை காட்டி சொல்லுவேன், மடலேறுவேன் என்று சொல்லுகிறாள் பரகால நாயகி. அற்புதமான பிரபந்தம். மீண்டும் நாளை அடுத்த பகுதியுடன், அதாவது இந்த பிரபந்தத்தின் நிறைவு பகுதி, இத்துடன் நாளையுடன் இந்த பிரபந்தம் நிறைவுறுகிறது. அதாவது இதுவரை 147 கன்னிகள் அனுபவித்து விட்டோம். இனி பாக்கி இருப்பது ஒரே ஒரு கன்னி மட்டுமே. அதனை நாளை அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் அபயப்பிரதராசர் ராமாயண பெருக்கர் உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். இவ்வளவு விருதுகளை சொல்லி அவரிடம் ஏன் சரணமடைகிறோம்? பெரியவாச்சான் பிள்ளையிடம் என்றால், பெரியவாச்சான் பிள்ளை மட்டும் இல்லை என்றால் நமக்கு 24 பிரபந்தங்களுக்கும் 4000 திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் உரை எழுதிய ஒரே ஆசிரியர் அவர்தான். அதனால்தான் அவர் வியாக்கியான சக்கரவர்த்தி. அத்துடன் பிரபந்தத்தின் பொருள், உள்ளுரை பொருள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்காது, வெறுமனே படித்து கொண்டு சென்றிருப்போம். அதனால் அவருக்கு பெருமை, பிரபந்தத்துக்கு பெருமை, இந்த தமிழுக்கே பெருமை. உரை பெருமன்னர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அதனால்தான் அவருக்கு உள்ள விருதுகள் பலவற்றை சொல்லி இன்னும் இருக்கின்றன. அதை விட்டு பலவற்றை சொல்லி நாம் அவரிடம் சரணடைகிறோம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். அவரும் மிக அற்புதமான ஒரு உரைகாரர். ரகசிய கிரந்தங்களுக்கு, பிள்ளைலோகாச்சாரியார் எழுதிய ரகசிய கிரந்தங்களுக்கு இவர் உரை எழுதி மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். அவருக்கும் நமது சரணங்களை தெரிவித்துக் கொள்வோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.